மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வுகளுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 1 முதல்நிலை தேர்வு வரும் ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் நடத்தப்பட்ட சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கும் வகையில் தொடரப்பட்டுள்ள தமிழக அரசின் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. மேட்டுப்பாளையம் அவிநாசி இடையே உள்ள சாலை அகலப்படுத்தப்படுகிறது. கோவையில் சாலை விரிவாக்கத்திற்காக 1342 மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டிருக்கின்றன. நகைக்கடனை புதுப்பிக்கும் முறையில் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு முறையை திரும்பப் பெற்று பழைய விதிமுறைகள் பழைய நடைமுறைகள் தொடர நிதியமைச்சர் உறுதி செய்யுமாறு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் 1.41 கோடி ரூபாயில் மெகா நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு இப்போது சோதனை அடிப்படையில் செயல்படுகிறது. இனிவரும் காலங்களில் நெல் அதிகம் விளையும் பகுதிகளில் மெகா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜரின் பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாக்கலான மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 2021-25 காலகட்டத்தில் 373.59 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 278.21 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கால்வாய் வெட்டும் பணிகள் 89% முடிந்த நிலையில் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். உடுமலை சடையபாளையத்தில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் பப்பாளி காய் பதப்படுத்தும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு பதப்படுத்தும் தொட்டியில் பணியாற்றிய ஒடிசாவைச் சேர்ந்த 25 வயதான ரோஹித் பிகால் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். திருத்தப்பட்ட வக்ஃபு மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா மீது 8 மணி நேரம் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டம் திசா நகர் தொழிற்பேட்டையில் பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு கட்டிடம் தரைமட்டமானது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அன்போடு என கேட்கும் கோரிக்கைகளை நாங்களும் அன்போடு பரிசீலிப்போம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வலுவான பாதுகாப்பான மற்றும் செழிப்பான பாரதத்தை உருவாக்க நக்சல் இயக்கத்திற்கு எதிரான கடினமான அணுகுமுறையையும் நாட்டின் வளர்ச்சிக்கு இடைவிடாத முயற்சியையும் எடுத்து வருகிறது. வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சல்வாதம் வேரோடு அழிக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் சமீபத்தில் குழந்தைகள் பலி அதிகரித்துள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு பெரும் கவலை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன. இது நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். ரத்தன் டாடாவின் அதிகப்படியான சொத்துக்கள் அவரின் தொண்டு நிறுவனங்களுக்குத்தான் கிடைக்கும் என அவர் எழுதி வைத்துள்ள உயிலின் மூலம் மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செல்ல பிராணிகளுக்காக 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளார். வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு தனது கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், பாஜக அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு அவைகளை கட்டுப்படுத்த விரும்புகிறது என்று சாடியுள்ளார். ஜார்க்கண்டின் ஷாஹோப்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பர்ஹைட் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட போக்நாதி அருகே 2 சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்தனர். 4 பேர் காயமடைந்தனர். இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட தமிழக மீனவர்களின் 200 படகுகள் அந்நாட்டில் தேசிய உடைமையாக மாற்றம். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என மீனவர் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கேள்வி. பிரதமர் மோடி இலங்கை அதிபரை சந்திக்கும் போது மீனவர் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்க ஒரு நிரந்தர தீர்வை எட்டும் வகையில் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என மக்களவையில் மீனவர்கள் பிரச்சினை குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் டிஆர் பாலு பேச்சு. ஏப்ரல் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல்லில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு அத்தியாவசிய பொருட்களை கப்பல் மூலம் அனுப்பி வைத்தது இந்திய கடற்படை. 442 மெட்ரிக் டன் அரிசி, பருப்பு, பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவடையும். நிதி பிரச்சனையால் எய்ம்ஸ் பணிகள் தாமதமானது. இப்போது முழு வீச்சில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசு நிதி வழங்குவதில் ஒருபோதும் பாகுபாடு காட்டியது இல்லை என மாநிலங்களவையில் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூரில் இருந்து கடத்தப்பட்ட 1 டன் எடையுடைய 89 சந்தனக்கட்டைகளை நெல்லூர் வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற நிலை உருவாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் பேளூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நியமனத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர் தலையீடு இருப்பதாக திமுக கிளை செயலாளர்களை குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி பள்ளி மைதானத்தில் 4 பேர் மது அருந்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்த விசாரணையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் சம்பவ இடத்தில் இருந்த காவலர் இளையராஜாவை ஆயுதப்படைக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டார். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 3 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் 2வது முறையாக காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளது. இலவச மற்றும் மானியம் விலை மின்சாரத்திற்கு வரும் நிதியாண்டில் 16,274 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலை அணுகுவதற்கான பாதுகாவலராக வங்கதேசம் விளங்குவதாக அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் கூறியுள்ளதற்கு காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருத்தப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாளை லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் பார்லிமென்டில் இருக்க வேண்டும் என பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவரின் சொத்துக்களை புல்டோசர் மூலம் இடிக்கும் நடவடிக்கைகளில் மாநில அரசு ஈடுபட்டு வந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. சின்னத்திரை காமெடி நடிகை ஷர்மிளா தாப்பா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கள்ளநோட்டு அச்சடித்த விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகரை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு போதைப் பொருளை ஒழிக்க ஆபரேஷன் 2O, 3O, 4O என ஓ போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அரசு பஸ்கள், ஆம்புலன்ஸ், நீலகிரி மாவட்ட வாகனங்கள், நீலகிரி மாவட்டத்தில் வசிப்போருக்கு இ-பாஸ் தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 2719ஆக உயர்ந்துள்ளது. பூகம்பம் காரணமாக இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 4521 பேர் காயமடைந்துள்ளனர். ஜப்பானில் பசிபிக் கடற்கரையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்படும் மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுமார் 3 லட்சம் மக்கள் உயிரிழக்கக்கூடும் என அந்நாட்டு அரசு பகீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஹைதி நாட்டின் முக்கிய நகரத்தில் தாக்குதல் நடத்திய குற்றவாளி குழுக்கள் அங்குள்ள சிறையிலிருந்து சுமார் 500 சிறை கைதிகளை விடுவித்துள்ளனர். சென்னையில் கடந்த மார்ச் மாதம் மட்டும் மெட்ரோவில் 92.10 லட்சம் பேர் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மது கடைகளில் உரிமத்தை புதுப்பிக்காத கடைகளுக்கு சீலிட காவல்துறை வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி, முதலியார்பேட்டை, சின்னக்காலாப்பட்டு, எல்லைப்பிள்ளைச்சாவடி, பாகூர் உள்ளிட்ட இடங்களில் 15 மதுக்கடைகளுக்கு சீலிடப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்தார். RSS அமைப்பின் பிரச்சார பீரங்கியாகவே பிரதமர் மோடி செயல்படுகிறார். கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்க மலைவாழ் மக்களை விரட்டுகின்றார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா கூறினார். முல்லைப்பெரியாறு அணை குறித்து எம்புரான் திரைப்படத்தில் அவதூறான கருத்துக்கள் இடம்பெற்றதாக கூறி மதுரையில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு அருகே விவசாயிகளுக்கு சொந்தமான ஆட்டுப்பட்டிக்குள் புகுந்த நாய்கள் கடித்ததில் 14 ஆடுகள் உயிரிழந்தன. 3 ஆடுகள் படுகாயமடைந்துள்ளன. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சிக்னலில் நின்றிருந்த சொகுசு கார் மீது கனரக லாரி மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை சரிந்தது. கடந்த மாதம் ₹5.50 உயர்ந்த நிலையில் இந்த மாதம் 43.50 குறைந்துள்ளது.
நாளை முதல் அமலுக்கு வர உள்ள அமெரிக்க பரஸ்பர வரிகளில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் விவசாய பொருட்கள் மீது 100% வரை வரிகள் விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.